ஒரு கிராமத்தில் வயசான விவசாயி ஒருத்தர் 2 ஆடுங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு வெள்ளாடு, அதில் ஒன்று செம்மறியாடு. அந்த 2 ஆடுகளும் அவருக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஆட்டுக்கும் அவர் அதிகமான தீனி கொடுக்கறதில்ல. அதுக்கு உணவுகள் ரொம்ப கம்மியான அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதனால் ரொம்ப கோபமாக இருந்தது. இருந்தாலும் அந்த 2 ஆடுகளும் தன்னோட எஜமானருக்கு ரொம்ப விசுவாசமாக நல்ல வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரோட விவசாய நிலத்தில் நல்ல சத்தான உணவுகள் இருந்ததை பார்த்து அந்த தழைகள் எல்லாத்தையும் அந்த வெள்ளாடும் செம்மறியாடும் கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த வயசான விவசாயி அந்த 2 ஆடுகள் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டார். அவர் அந்த 2 ஆடுகளையும் காணாமல் ரொம்ப தூரம் தேடிட்டு வந்து பார்த்தப்ப தன்னோட விவசாய நிலத்தில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியவும் ரொம்ப கோபமாகி அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமாக திட்டாங்க. இனி நீங்கள் 2 பேரும் என் முகத்திலேயே முழிக்காதீங்க, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கலை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த உணவுகளை போய் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால அந்த ஆடுங்கள் 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நம்ம இங்கேருந்து போயிடணும், அவர் நம்மள்ட்ட நிறைய வேலை வாங்குறாரு, ஆனால் நம்மளுக்கு உணவுகள் அதிகமாக கொடுக்கறதில்ல, நம்மளுக்கு பசிக்கவும் தானே அதை சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த விவசாயி என் கூட நிற்காதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடைமைகள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் அவங்க தங்க 2 பேர்த்துக்கும் அவங்கவுங்க பைகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டாங்க. நாம் இனிமேட்டுக்கு இந்த எஜமான்கிட்ட வரவே கூடாது, நம்மளுக்குன்னு ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போயிடலாம், நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம ஒரு நல்ல காட்டில் போய் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வேணுங்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு வேலை எதுவும் செய்யாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அவங்க தனக்கு தாங்களே பேசிக்கிட்டு அவங்க அந்த காட்டை நோக்கி அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்போ போகிற வழியில் ஒரு ஓநாயோட தலை கிடந்துச்சு. அந்த தலையை பார்த்து இவங்க பயந்தாங்க. இருந்தாலும் அது தலை தானே, அது நம்மளை ஒன்றும் செய்யாது, அதை எடுத்து உன்னோட பைக்குள்ளே போடு அப்படின்னு வெள்ளாடு சொன்னுச்சு. அது சொன்ன வார்த்தையை செம்மறியாடும் அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. ஏன்னா அந்த வெள்ளாடு ரொம்ப புத்திசாலியாக இருந்தது, ஆனால் வலிமை கம்மியாக இருந்தது. ஆனால் செம்மறியாடு வலிமை அதிகமாக இருந்தது, ஆனால் புத்திசாலித்தனம் கம்மியாக இருந்தது. அதனால் அது சொன்னதை அப்படியே கேட்டு அதோட தலையை தூக்கி அந்த பைக்குள்ளே அது போட்டுக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்க நடந்து கொண்டு போகிறப்ப ஒரு தூரத்தில் ஒரு தீ எரியறதை அவங்க பார்த்தாங்க. ஆகா, தீ எரியுது, அங்கே போனால் நம்ம குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும், அங்கே போய் நம்ம குளிர் காயலாம், வா அந்த நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் போக போக அந்த தீயோட அளவு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகா, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம அழகாக போய் நிம்மதியாக குளிர் காயலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க. பக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அங்கே இருந்தது 3 ஓநாய்ங்க. அந்த 3 ஓநாய்களும் அந்த இடத்துல இருந்து குளிர் காஞ்சிக்கிட்டு தங்களோட சமையலையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆடுகள் அங்கே பக்கத்தில் போனோன்னே அச்சோ நம்ம எப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு பயமாயிருச்சு. ஓநாய்ங்க, ஆஹா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை, இருங்க வந்து உங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த வெள்ளாடு சொன்னுச்சு, எங்களை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் உங்கள் கூட்டத்தை நாங்கள் அழிச்சிட்டு வர்றோம், அதுக்கு ப்ரூஃப் காட்டவா, உள்ளேருந்து அந்த தலையெடுத்து காட்டுறான் அப்படின்னு சொன்னுச்சு. அதிகத்தபடி அந்த தலையெடுத்து அந்த ஆடு காட்டுச்சு. என்னடா சின்ன தலையெடுத்து காட்டுற, இருக்கிறதுலே பெரிய தலையாக எடுத்து காட்டுறேன், அப்போ தான் அந்த ஓனாய்ங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளாடு சொன்னுச்சு. செம்மறியாடும் அதை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தலையை எடுத்து காட்டுச்சு. என்னடா மறுபடியும் சின்ன தலையை காட்டுற, மறுபடியும் பெரிய தலையிடுறானால பெரிய தலையை எடுத்து காட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. இப்படி மாற்றி உள்ளே விட்டு அந்த ஒரே தலையவே நிறைய டைம் எடுத்ததை அந்த ஓனாய்ங்க பார்த்துட்டு அச்சோச்சோ இந்த 2 ஆடுகளும் ரொம்ப மோசமானதுங்களாட்டிருக்குது, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிடுவோம்னு குடுன்னு அந்த இடத்த விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த வெள்ளாடும் அந்த செம்மறியாடும் நினச்சாங்க, நாம் இன்றைக்கி அப்படியே தப்பிச்சுக்கிட்டோம், ஆனால் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நாம் எவ்வளோ பொய் சொல்லி இந்த இடத்துல நம்ம இருக்க மாதிரி ஆயிடுச்சு, நம்ம எஜமானரோட பேச்சை கேட்டு நாம் வாழ்ந்துருந்தோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நம்ம ஒரு நாளும் உயிருக்கு பயந்து இருக்க தேவையே இருந்திருக்காது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கே போயிடலாம் மறுபடியும் அப்படின்னு தன்னோட எஜமான் வீட்டுக்கு அவங்க நடந்து போக ஆரம்பித்தாங்க. இடையிலேயே அந்த எஜமானரும் அவங்கள தேடி அங்கே வந்துட்டாங்க. எஜமானரும் இனிமேட்டுக்கு உங்களுக்கு நான் நல்ல உணவு தர்றேன், என் மேலே தான் தப்பு, நான் நல்ல உணவு உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் ஏன் அந்த விவசாய உணவை போய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு அவரும் மன்னிப்பு கேட்டாங்க. விவசாயம் அந்த 2 ஆடுங்களும் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கே போய் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம புத்தி கூர்மையாக யோசித்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.